இன்றைக்கான வீடியோ என்னென்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வுட் பர்னிங் ஆர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம். இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது ப்ரோ, வெயிலெலாம் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, சிம்பிளான ஐடியா அது இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்கள் அப்படின்னு வந்துட்டு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஐடியாவோட வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஃபோட்டோ வந்துட்டு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோமே, அந்த ஜெராக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு ஒரு வுட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா, இதை மாதிரி ஃப்ளைவுட் பீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா எடுத்துங்க. இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட் வந்துட்டு வுட்டில் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸாம் பேட் வந்துட்டு ஒன்று எடுத்துங்க. அடுத்தது வந்துட்டு என்ன விஷயத்தை நீங்கள் வுட்டில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெராக்ஸ் எடுத்துங்க. அப்படியே அந்த ஜெராக்ஸில் சைடில் எழுதிருக்கிறத வந்துட்டு படிங்க. அதே தான் விளாக். புதுசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வாத்தி விளாக் அப்படின்ற சேனல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு வந்து நம்புறேன். மறந்துடாதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் இருக்குது. இப்போ போய்ட்டு பார்க்க வேண்டாம், வீடியோ முடிச்சுட்டு வந்துட்டு பாருங்கள். இந்த ஃபோட்டோ வந்துட்டு நல்லா உத்து பாருங்கள், ஃப்ளிப் ஆகிருக்கும். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃப்ளிப் பண்ணி வந்துட்டு எடுத்துங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஃப்ளைவுட்டுக்கு மேலே எமர் ஷீட்டை போட்டு வந்துட்டு தேய்ச்சி சொரப்பாக வந்துட்டு ஆக்கிங்க. எமர் ஷீட்டில் வந்துட்டு நம்பர் போட்டிருப்பாங்க 150, 200, 400 அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எமர் ஷீட்டில் வந்துட்டு மண் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மண்ணோட சைஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்துட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. நம்பர்ஸ் வந்துட்டு அதிகமாக மண்ணோட சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். நம்பர்ஸ் வந்துட்டு குறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா மண்ணோட சைஸ் வந்துட்டு பெருசாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு 150 இல்லை 200 அப்படின்ற எமர் ஷீட்டை வந்துட்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு தேய்ச்சி எடுத்துக்கங்க. அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு ஃபெவிகால் தேவை. ஃபெவிகாலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்கெச் அப்படின்னு போட்டுக்கும், சிந்தட்டிக் ரெசின், இந்த மாதிரி ஃபெவிகால் வந்துட்டு நீங்கள் எடுத்துங்க. இந்த ஃப்ளைவுட்டில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்துட்டு இந்த ஃபெவிகாலை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கையால் தேய்ச்சி விட்றேன் அப்படின்னாலும் கூட வந்துட்டு பண்ணலாம். இல்லை அப்படின்றப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பட்டி தகடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஃபுல்லாக இழுத்து விடுங்க. நான் இப்போ எப்படி பண்ணுறோம் அதேமாதிரி வந்துட்டு பண்ணுங்கள். ரொம்ப அதிகமான லேயரும் வந்துட்டு ஃபெவிகாலை விட்டுறாதீங்க. நான் எவ்வளோ வைக்கிறேனோ அதே பார்த்துங்க, அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபெவிகால் மேலே இருந்தாலே வந்துட்டு போதும். இப்போ கை விரலால் ஃபெவிகாலை எல்லா இடத்துலையும் வந்துட்டு தேய்ச்சி விட்டுங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃபெவிகால் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபெவிகால் எடுத்து அந்த இடத்துலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி விடுங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃபெவிகால் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துல சரியாக ஃபோட்டோ வந்துட்டு பிரிண்ட் ஆகாது. அதனால தான் வந்துட்டு நான் திருப்பி வந்துட்டு சொல்கிறேன். ஓகே, ஃபெவிகால் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ஜெராக்ஸ், அந்த ஜெராக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபெவிகாலுக்கு மேலே வந்துட்டு ஒட்டணும். அதாவது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிருக்க சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபெவிகாலில் படுற மாதிரி வந்துட்டு ஒட்டணும். அப்படியே வந்துட்டு மெல்லமாக வந்துட்டு ஒட்டிடுறேன். ஒட்டும்போது வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஏர் பபுள் இல்லாத மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டியங்க. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்பராக வந்துட்டு வரும். அப்படியே ஒரு கார்னர்லேருந்து ஒட்டிக்கிட்டு அப்படியே மெல்லமாக தேய்ச்சி கொண்டு போனீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு ஏர் இல்லாமல் வந்துட்டு ஒட்டிடலாம். அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெல்லமாக வந்துட்டு ஒட்டியங்க. அப்படியே ஒட்டினதுக்கு பிறகு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பேப்பருக்கு மேலே வந்துட்டு கையை வச்சுட்டு நல்லா வந்துட்டு அழுத்தி தேய்ச்சி கொடுங்க. அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏர் பபிள் இருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா போய்டும். அப்போ தான் நல்லா வந்துட்டு அந்த ஃபெவிகால் கூட வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஒட்டும். இதை நல்லா தேய்ச்சி இப்படி ஒட்டினதுக்கு பிறகு ஒரு 2 ஹவர் இல்லை 3 ஹவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெயிலில் வந்துட்டு நல்லா வந்துட்டு காய வைங்க. இப்போ நம்ம ஒட்டினத்துலேருந்து ஒரு 3 ஹவர் நல்லா வெயிலில் காய வச்சு வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை வந்துட்டு தொட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய பேப்பரை வந்துட்டு நம்ம தேய்ச்சி எடுக்கணும். என்னடே ஒரு ப்ளைவுட்டில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி அது மேலே அந்த பிரிண்ட் அவுட்டை ஓட்டிட்டு தண்ணியை ஊற்றிட்டு தேய்ச்சா ஃபோட்டோ வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. இதை சொல்கிறது ஏன்டா இந்த வளர்த்துற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. நானும் அந்த மாதிரி ஏன்னா தானே ஃபெவிகாலை தடவைனா ஒட்டினேன் தேய்ச்சேன்னு வந்துட்டு பண்ணினேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆனிச்சு அப்படின்ட்டு நீங்களே வந்துட்டு பாருங்கள். இதை நான் ப்ராப்பராக பண்ணி முடிக்கிறது கிட்டத்தட்ட அதே ஜெராக்ஸ் கடைக்கு 4 வாட்டி வந்துட்டு போயிருக்கேன். அதே சேம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு அண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டா, ஏன்டா தம்பி ஒரே வாட்டில் எடுத்து போக மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிளியராக வந்துட்டு சொல்கிறேன். நான் சொன்ன எல்லாத்தையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பராக வந்துட்டு வரும். தண்ணியை எந்த அளவுக்கு கம்மியாக கையில் தொட்டுக்கிட்டு தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தொட்டுக்கிட்டு தேய்ங்க. அதிகமாக தொட்டு தேய்ச்சிங்க அப்படின்னாலும் அந்த ஃபெவிகால் ஊறி போய் அழிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தொட்டுக்கிட்டு தேய்ங்க. அப்படி தேய்க்கும் போதும் ஒரே இடத்துல தேய்ச்சிட்டே இருக்காங்க. அப்படி தேய்ச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெவிகால் வந்துட்டு ஈஸியாக ஊறி போய் அந்த அழிஞ்சு போயிடும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இடத்துல தேய்க்கிறீங்க அப்படின்னா அதை விட்டுட்டு பக்கத்தில் வந்துட்டு தேய்ங்க. திருப்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சிருக்கு, கொஞ்சம் காஞ்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா திருப்பி அந்த இடத்துல வந்துட்டு தேய்ங்க. நான் இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தேய்ச்சி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஃபுல் பேப்பரையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். தண்ணியை தொட்டு தேய்க்கும் போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு வந்தது மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி வந்துட்டு காஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அது ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. கொஞ்சம் நேரமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா எக்கோ வாய்ஸாக வந்துட்டு கேட்கும். மழை பெஞ்சிட்டு வெளியில், அதனால தான். இடையில கேட்ட சவுண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடி, வேறு எதுவும் இல்லை, பக்கத்தில் ஏற்கனவே விழுவுது. செம்ம சவுண்ட். நானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். முன்னாடியே சொன்னேன் இல்லையா, எல்லாத்தையும் வந்துட்டு க்ளீன் பண்ணி முடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் திருப்பியும் காஞ்சி போனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் வந்துட்டு வெள்ளையாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்பயும் வந்துட்டு வந்திருக்கு. அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஞ்சி போனதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை வந்துட்டு மெல்லாமல் வந்துட்டு கையினால் தேய்ச்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுக்கணும். இப்படியெல்லாம் பண்ணினா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பரான அவுட்புட் வந்துட்டு கிடைக்கும். வேறு வழியே இல்லை நம்மளுக்கு. நம்ம பிரிண்ட் பண்ண
முக்கியமான விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அது இல்லாமல் எம்டியாக இருக்கும் இல்லையா, எம்டியாக இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணோம்ல, அந்த ஃபெவிகாலை வந்துட்டு இந்த மாதிரி நைஃப் வச்சுட்டு க்ளீன் பண்ணி விட்றேன்னா கூட க்ளீன் பண்ணி விட்ருங்க. அப்படி இல்லை அப்படின்னப்பையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபெவிகால் வந்துட்டு ஈரமாக இருக்கிறதுனால தான் வெள்ளையாக வந்துட்டு தெரியுது. ஈரம் வந்துட்டு நல்லா காஞ்சிச்சு அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டாக இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்துட்டு தெரியாது. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் அதிகமான ஃபெவிகால் வச்சிடணும் அப்படின்னு வந்துட்டு தோணுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துறேன். இது வந்துட்டு லைவாகவே உங்கள்கிட்ட வந்துட்டு பண்ணி காமிக்கிறேன். நம்ம இப்போ க்ளீன் பண்ணது மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றுனோன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் வந்துட்டு ஊறி போய் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தெரியுது. ஃபேஸ் உள்ளரெல்லாம் வந்துட்டு பாருங்களேன் வெள்ளையாக வந்துட்டு தெரியுது இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் தான். இது அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிலில் கொண்டு வைக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிலில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒயிட்டாக இருக்குல்ல இது எல்லாமே வந்துட்டு மறைஞ்சிடும். நம்மளுக்கு ப்ராப்பரான அவுட்புட் கிடைக்கும். நீங்களே வந்துட்டு ஆச்சரியப்படுவீங்க. பாருங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு வெயிலில் வச்சுருந்தேன். சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்துடுச்சு. அந்த ஒயிட்டாக இருந்தது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறைஞ்சிட்டு இன்னமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேஸாக வந்துட்டு நம்மளுக்கு வெள்ளை கலர் பேப்பர் வந்துட்டு இருக்க தான் செய்யுது. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தேய்ச்சாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகலை. அதுக்கு மேலே தேய்க்கும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழியுது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை எடுக்காம விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, தேங்காய் எண்ணெய் வந்துட்டு கொஞ்சமாக ரொம்பலாம் இல்லை ஒரு ட்ராப்பை மட்டும் தொட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேட்டில் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கவர் பண்ணுற மாதிரி வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ அவுட்புட் வந்துட்டு கிடச்சிருச்சு. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அவுட்புட்டு. பார்க்குறதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நம்ம பண்ணினதா அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு இருக்குது. நீங்களே வந்துட்டு பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஃப்ரேமை நிற்க வைக்கிறது ஒரு சிம்பிளான ஐடியா. என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு போல்ட் வித் நட்டு எடுத்துக்கிட்டேன். 10 mm போல்ட்டு ஒரு 3 இன்ச்சு லெங்த் இருக்க மாதிரி வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளூ ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். க்ளூ ஸ்டிக் வந்து கேஸில் ஹீட் பண்ணி நான் எந்த இடத்துல க்ளூ வைக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரேமோட பாட்டம் விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு மேலே நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஆங்கிளாக நிற்கணுமோ, அதாவது பார்த்தீங்கன்னா நேராக ஃபோட்டோ நிற்கணுமா, இல்லைனா கொஞ்சம் சாஞ்சிருக்கணுமா, இல்லை அதுக்கு மேலே சாஞ்சிருக்கணுமா அப்படின்றத பொறுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்துட்டு நீங்கள் போல்ட்டை ஒட்டிக்கலாம். எனக்கு வந்துட்டு லைட்டாக சாஞ்சிருந்தால் வந்துட்டு போதும். அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து கொஞ்சம் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டை வந்துட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ எடுத்து நம்ம ஃப்ரேமை வந்துட்டு நிற்க வைக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்பரான அவுட்புட் வரணும் அப்படின்னா எந்த பிரிண்டரில் வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். பயப்படாதீங்க, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய பிரிண்டர் தான். நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே இங்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டோனர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா பவுடராக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்க்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடாக இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோனருங்கிறதுல எடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ப்ராப்பராக வந்துச்சு. நான் இங்க்ஜெட்டில் வந்துட்டு எடுத்தது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு தண்ணி ஊற்றி தேய்க்கும் போது வந்துட்டு பிச்சிட்டு போணுச்சு இல்லையா அது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோனரில் வந்துட்டு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு போட்டு கொடுப்பாங்க. இப்போ நம்மளோட ஃப்ரேம் வந்துட்டு நிற்க வைக்கலாம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரேம் வந்துட்டு நிற்கிது. இது ஏதாவது கடையில் பண்ணி வாங்கின மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா கண்டிப்பாக வந்துட்டு பண்ணுங்கள். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொறுமை வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மாதிரி பண்ணி நீங்கள் இதை யாருக்கும் கிஃப்ட் பண்ணுறனா கூட வந்துட்டு பண்ணலாம். கிஃப்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ஒர்த்து தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்களே பண்ணினது அப்படின்றப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டை வாங்குறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சத்தியமாக வந்துட்டு ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு வந்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் எனக்கு வந்துட்டு தேவை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வைங்க. உங்களுக்கு வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே போல் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும்.